பிரைஸ் லார்ட் பாஸ்டர். இன்னைக்கு வேதத்துலேருந்து ஒரு டவுட்டு. ஆதாம் ஏவாளுடைய கல்லறை எங்கே இருக்குது பாஸ்டர்? பிரைஸ் லார்ட் சிஸ்டர், நல்ல ஒரு கேள்வி, நல்ல ஒரு டவுட் உங்களுக்கு. இது உங்களுக்கும் இன்னைக்கு பிரயோஜனமாக இருக்கும், பார்க்குற நேயர்களுக்கும் அது பிரயோஜனமாக இருக்கு நான் கர்த்தருக்குள்ள விசுவாசிக்கிறேன். இந்த ஆதாம் ஏவாளுடைய கல்லறையை பற்றி வேதத்தில் இல்லை, ஆனால் அவங்க அடக்கம் செய்யப்பட்ட இடம் என்பது மற்ற ஏடுகளில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. புக் ஆஃப் ஜூப்ளி மிட்ராஷ் என்கிற புஸ்தகத்தில் அதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ நம்ம ஆதாம் ஏவாளுடைய கல்லறையை பார்க்கணுன்னா சாராள் கிட்ட நம்ம வரணும். இப்போ ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்தில் அந்த சாராள் வாழ்ந்த இடம் கிரியாத் அர்பா என்ற இடம். சாராள் மரித்த பிறகு அவங்கள அடக்கம் செஞ்சது மக்பேலா என்ற ஒரு குகை. இந்த மக்பேலா என்ற குகையை அவர் ஆபிரகாம் 400 வெள்ளி காசுக்கு வாங்கினார். 400 வெள்ளி வந்து பெரிய பணம், அந்த நாட்களில் பெரிய பணம். எரேமியா தீர்க்கதரிசி 17 சேக்கல் வச்சு ஒரு இடத்த வாங்கியிருக்க நம்ம பார்க்குறோம். ஏன் இந்த இடத்த 400 வெள்ளி காசு கொடுத்து வாங்கினார்னா, தேவன் அதை வாங்க சொன்னார். தேவன் ஒரு ரகசியத்தை வெளிப்படுத்தினார். ஏன்னா அவர் ஒரு தீர்க்கதரிசியாக இருந்தால அவருக்கு கர்த்தரை வெளிப்படுத்தினார். அதனால் 400 வெள்ளியை கொடுத்து அந்த இடத்த வாங்கினார். அங்கே தான் சாராளை அடக்கம் செய்தார். இந்த இடத்துடைய ரகசியம் என்னென்னு பார்க்கும்போது அந்த இடம் பார்த்திங்கன்னா ஏதேன் தோட்டத்துடைய வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கு. நீண்ட நாளே ஆதாம் ஏவாலும் அந்த வாசலில் உட்கார்ந்தவன் எப்போ மறுபடியும் வாசல் நம்ம போவோன்ற எதிர்பார்ப்போடு கூட இருந்தாங்க. சரி, இங்கே சாராளை அடக்கம் செய்தார் என்று நம்ம பார்க்கணும். ஏத்தின் புத்திர இடத்துல வாங்கி அடக்கம் பண்ணார் எப்ரோன்கிட்ட. அங்கே ஆபிரகாமையும் அடக்கம் செய்தாங்க, ஈசாக்கையும் அடக்கம் செஞ்சாங்க, ரெபேக்காலையும் அடக்கம் செஞ்சாங்க, லேயாலையும் அடக்கம் செஞ்சாங்க. அங்கே என்னையும் அடக்கம் செய்யுங்கன்னு சொல்லி யாக்கோபு சொல்வதை நம்ம ஆதி ஆகமத்தில் பார்க்கணும், 49ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம உங்களுக்கு நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஆதாம் ஏவாளையும் மீதம் இருக்கிற 3 தம்பதிகள் அங்கே தான் அடக்கம் செஞ்சாங்க. அந்த இடத்துக்கு பேர் பார்த்தீங்கன்னா கிரியாத் அர்பா என்று சொல்லப்பட்டிருக்கு. அந்த குகை பேர் மக்பேலா. இந்த கிரியாத் அர்பா என்பது, கிரியாத் என்பது சிட்டி ஆஃப் தி 4, அர்பா என்பது 4 என்று அர்த்தம், சிட்டி ஆஃப் தி 4ன்னு அர்த்தம். அப்போ 4 முற்பிதாக்களுடைய ஸ்தலம் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கு கிரியாத் அர்பா என்பது. இப்போ எபிரேய பாஷையில் 4 என்பதற்கு எழுத்துக்கள் ஆல்ஃபபெட்டில் டாலத்துன்னு அர்த்தம். டாலத்துனா ஏசு கிறிஸ்து தான் வாசல், ஏசு கிறிஸ்து தான் வாசல். அதே போல் 4 சுவிசேஷங்கள். அப்போ அந்த ஆதாம் ஏவாள் எதை பார்த்தாங்கன்னா ஏதேன் தோட்டத்து வாசலை பார்த்தாங்க. ஏதேன் தோட்டத்து வாசல் இயேசு கிறிஸ்து. இன்றைக்கி உங்களுக்கு இந்த பதிவில் உங்களுக்கு இந்த கேள்வியில் உங்களுக்கு பதில் கிடைச்சிருக்கு நான் விசுவாசிக்கிறேன் கர்த்தருக்குள்ளாக. ஆமாம் பாஸ்டர், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எனக்கு ரொம்ப நாள் டவுட் இன்னைக்கு கிளியர் ஆச்சு பாஸ்டர். சரி, உங்களுக்கு பிரோஜனம் ஆச்சுங்களா? நீங்கள் மற்றவர்கள் அதை பகிர்ந்து கொள்ளுங்கள். காண்கிற நேயர்களே, நீங்களும் இதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த சேனலை ஷேர் பண்ணுங்கள்.